ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் இன்றைக்கான எபிசோடில் எந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்குதுன்றது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராஜு பார்த்தீங்கன்னா கதிர்கிட்ட அழுந்துகிட்டே இருக்காங்க. கதிர் பார்த்தீங்கன்னா, அழாத ராஜு, எதுக்கு அழுந்துட்டு இருக்க, அவங்க அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்லி ஆறுதல் படுத்திட்டு இருக்காங்க. அப்போ ராஜு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் பார்த்தீங்கன்னா கதிரை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் சொல்லுவேன், உங்களுக்கு எல்லாம் தெரியுதோ இல்லையோ, என்னோட கதிரை பற்றி எனக்கு ஃபுல்லாக தெரியும் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் இப்போ உன்னை பற்றி என்னால் புரிஞ்சுக்கவே முடியல, நீ ஆனால் ரொம்ப நல்லவனா இருக்க கதிர் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா அழுந்துட்டே இருக்காங்க. அப்போ கதிர் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் மனசுக்குள்ள உங்கள் அப்பாவோட விஷயம் வெளியே சொல்லாமல் உள்ள வச்சுன்னு இருந்தது, எனக்கு எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்துச்சு, நான் பொய் சொல்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்ன நல்லவன் சொல்கிற, ஆனால் நான் இந்த விஷயத்துக்காக நிறைய பொய் சொல்லியிருக்கேன், அது என்னால் மனசு ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு சொல்லின்னு இருக்காங்க. இப்போ இந்த விஷயம் வெளியே தெரிஞ்ச பின்னாடி என்னோட மனசு கொஞ்சம் பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்குது ராஜு, நீ எதுக்கு அழுற வீடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்ப ராஜி பார்த்தீங்கன்னா, சரி எங்க அப்பா முதல் டைம் ஹாஸ்பிட்டலுக்கு போம்போது, நீங்க கூட போனீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்ல ராஜி, நான் ஃப்ரெண்டோட பார்க்க தான் அங்க போனேன். அப்போ உங்க அப்பாவ பார்த்துட்டு, சரி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டாக்டர் கிட்ட கேட்கும்போது தான், இந்த விஷயம் எனக்கு தெரியும் அப்படின்றாங்க. அப்பா ஏன் கதிரு இந்த மாரி யாரும் இல்லாத மாரி அவர் ஒண்டியா போயிட்டு இந்த மாரி ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருக்காரு அப்படின்னு சொல்லி ராஜி கேட்குறாங்க. சரி விடு, இப்பதான் அவருக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லன்னு தெரியுதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி அப்பாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணும்போது ரொம்ப வலிச்சிருக்கும்ல, ரொம்ப கஷ்டப்பட்டாரா? அப்படின்னு சொல்லிட்டு ராஜி கேட்குறாங்க. அதுக்கு உடனே கதிர் பார்த்தீங்கன்னா, "இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல" அப்படின்றாங்க. "உண்மைய சொல்லு கதிரனே" அப்படின்றாங்க. "ஆமா ரொம்ப வலியால துடிச்சாரு" அப்படின்றாங்க. "அப்பா இந்த மாரி ரொம்ப வலியால துடிச்சிருக்காரு. அதே சென்னையில தான் அப்பாவுக்கு ஆப்ரேஷன் நடந்தது. நான் சென்னையில இருந்தும் என்னால அப்பாவ பார்க்க முடியலையே" அப்படின்னு சொல்லிட்டு ராஜி அழுறாங்க. "சரி விடு ராஜி, எதுக்கு அழுற? அதுதான் இப்ப எல்லாம் தெரிஞ்சுச்சுல்ல, ஒண்ணும் பிரச்சனை இல்ல விடு" அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்றாங்க. "அப்பாவுக்கு உடம்பெல்லாம் ரெடி ஆயிடும் இல்லங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆமா ரெடி ஆயிடும். அவருக்கு இதுக்கு மேல எந்த பிரச்சனையும் இருக்காது" அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்றாங்க. அப்பாவுக்கு எவ்வளவு நாளைக்குள்ள இந்த பிரச்சனை தீரும் அப்படின்னு சொல்லி ராஜு கேக்குறாங்க. அதுக்கு ஒரு 6 மாசத்துக்குள்ள அப்பா மாமனார் நார்மல் ஆயிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்றாங்க. அப்பா எப்பயும் போல நம்ம கிட்ட பேசி இந்த மாதிரி அப்பா நார்மலா இருக்கிற மாதிரி இருப்பாரு இல்ல கதிர் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு கதிரும் பாத்தீங்கன்னா, ஆமா ராஜி, மாமாக்கு இதுக்கு மேல எந்த பிரச்சனையும் இருக்காது, நீ அழாத தூங்கு, நம்ம காலையில போயிட்டு மாமாவை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, காலையில பார்த்தீங்கன்னா, கதிர், கோமதி, ராஜின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அப்போ கதிர் பார்த்தீங்கன்னா, கோமதிகிட்டயும், ராஜிகிட்டயும் அங்கே போயிட்டு மாமா கிட்ட அழுற வேலைலாம் வச்சுக்கக்கூடாது. மாமா ஏற்கனவே உடம்பு முடியாது இருக்காங்க. நீங்க அழுந்து அவர் இன்னும் ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடாது. போயிட்டு நார்மலா பார்க்குற மாரி அவர பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கூப்பிட்டு வராங்க. இங்க உள்ள முத்துவேல் பார்த்தீங்கன்னா, வடிவுகிட்டயும், அவங்க அம்மாகிட்டயும் பேசின்னு இருக்காங்க. "ஏன்டா முத்து இந்த மாரி பண்ண?" அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்குறாங்க. "அம்மா உங்களெல்லாம் விட்டுட்டு நான் அவ்வளோ சீக்கிரம் போமாட்டேம்மா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு அப்பத்தா பார்த்தீங்கன்னா, "ஏன்டா இந்த மாரி பேசுற? அந்த மாரியெல்லாம் பேசாதடா" அப்படின்னு சொல்லிட்டு அழுறாங்க. இங்க உள்ள பார்த்தீங்கன்னா, கதிரு, ராஜு, கோமதின்னு சொல்லிட்டு உள்ள வராங்க. ராஜு பார்த்தீங்கன்னா, ஓடி வந்து அழுறாங்க. "என்னப்பா இப்படி யார்கிட்டயும் சொல்லாத, இந்த மாரி பண்ணிட்டீங்களேப்பா" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்ப முத்துவேல் பார்த்தீங்கன்னா, ஒண்ணும் இல்லம்மா, அப்பாவுக்கு நல்லாயிடுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப கோமதியும் பார்த்தீங்கன்னா, "என்னண்ணே உனக்கா இப்படி ஒரு நிலைமை வரணும்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு உடனே முத்துவேல் பார்த்தீங்கன்னா, "கடவுள் யார் யாருக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டாம்மா வரோம். எல்லாம் யார் யாருக்கு என்னென்ன நடக்கணுமோ அதுதான் நடக்கும். ஒண்ணும் ஃபீல் பண்ணாதம்மா. இப்போ ஒண்ணும் எனக்கு பிரச்சனை இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேலும் சொல்றாங்க. அப்ப கதிர் பார்த்தீங்கன்னா, மாமாக்கு இந்த மாரி பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க ஆறுதல் படுவீங்கன்னு பார்த்தா, ஆனா மாமா தான் உங்கள சமாதானப்படுத்தின்னு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்றாங்க. அப்ப "நீ ஏன் இந்த விஷயத்த எங்ககிட்ட சொல்ல வேணாம்னு சொன்னப்பா" அப்படின்னு சொல்லிட்டு ராஜு கேட்குறாங்க. "நீங்க பாருங்க இந்த மாரி எல்லாம் அழுந்துட்டு இருக்கீங்கல்ல, அதனால தான் கதிர்கிட்ட நான் சொன்னேன், இந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு" அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் சொல்றாங்க. அப்ப கதிர் பார்த்தீங்கன்னா, "நீங்கலாம் சாப்பிட்டீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு முத்துவேலு, வடிவும், அம்மாவும் "சாப்பிடல" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "சரி இருங்க, நான் கேன்டீன்ல போயிட்டு ஏதாச்சும் வாங்கிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்றாங்க. அதுக்கு வடிவு பார்த்தீங்கன்னா, "இல்ல தம்பி வேண்டாம்" அப்படின்றாங்க. "சரி நான் காஃபியாவது வாங்கிட்டு வரேன் இருங்க அத்த" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனாங்க. தம்பி ஒரு நிமிஷம் நில்லுங்கன்னு சொல்லிட்டு வடிவு பார்த்தீங்கன்னா கையெடுத்து கும்பிடுறாங்க. "அவருக்கு எல்லா விஷயமா நீ கூட இருந்தது, எல்லாம் நல்லது கெட்டது பார்த்ததெல்லாம் நீ தான் சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொன்னாரு தம்பி. ரொம்ப நன்றி தம்பி" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன அத்தை எனக்கு போய் நீங்க நன்றி சொல்றீங்க" அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்றாங்க. அப்ப கதிர் கிட்ட அப்பதான் பார்த்தீங்கன்னா, "ஏன்டா கதிர், என்னோட பையனுக்காக தான் நீ வீட்ட விட்டு என்னோட சண்டை போட்டு வீட்ட விட்டு வெளிய அனுப்பிச்ச" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆமா அம்மாச்சி, மாமா பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே ரொம்ப பயந்துட்டாரு. அம்மா கூட இருக்கணும்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாரு. அதனால தான் நான் அந்த மாரி பண்ணேன் அம்மாச்சி" அப்படின்னு சொல்றாங்க. "ஏன்டா எல்லாருக்கும் இவ்ளோ நல்லது பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து பண்ற நீ?" அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவும் கேட்குறாங்க. அதுக்கு முத்துவேல் பார்த்தீங்கன்னா, "யார் யாருக்கு என்ன நல்லது கெட்டதுன்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயும் பார்த்து பார்த்து செய்றான். அவ்ளோ நல்லவன் இவன்" அப்படின்னு சொல்றாங்க. ராஜியும்
பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்ப கோமதியும் பார்த்தீங்கன்னா கதிர தட்டி குடுக்குறாங்க. "ஆமாண்ணா" அப்படின்னு சொல்லிட்டு கோமதியும் முத்துவேல் கிட்ட சொல்றாங்க. "சரி இருங்க நான் காஃபி வாங்கிட்டு வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கிளம்பிர்றாங்க. கோமதி முத்துவேல பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா கிளம்பிர்றாங்க. மார்க்கெட் போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, பழனிய பார்த்துட்டு, "என்ன பழனி?" அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. "என்னக்கா அண்ணாவ பார்த்துட்டு வந்துட்டியா? பார்த்துட்டு வந்துட்டு மார்க்கெட் போயிட்டு வரியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆமாடா, வீட்டுக்கு வேண்டிய செலவெல்லாம் வாங்கிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, அங்க சக்திவேல் வந்துட்டு, "யார் யாரு என்னதான் அறுத்துக்கின்னு போனாலும், என்ன பாசம்ன்னு சொல்லிட்டு ஒட்டி வந்தாலும் ஒட்டாது அது" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "என்ன நீ பேசுற? என்னடா பேசுற நீ?" அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கோவப்படுறாங்க. ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு நீங்க எதுக்கு பார்த்தீங்க? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு கோமதி பார்த்தீங்கன்னா, என் கூட பொறந்தவன நான் போய் பார்க்கறதுக்கு உன்ன யார்றா கேட்க சொல்றது? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது என் அண்ணன். என்னால பார்த்துக்க முடியும். நாங்க தான் அத பார்த்துக்கணும். உங்கள யாரும் பார்க்க சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் சொல்றாங்க. அதுக்கு கோமதி பார்த்தீங்கன்னா, என் கூட பொறந்த அண்ணன போய் பார்க்கறதுக்கு யாரு எனக்கு பர்மிஷன் குடுக்கணும்? என் அண்ணன நான் போய் பார்ப்பேன். நான் மட்டும் இல்ல, என் வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் போயிட்டு பார்ப்பாங்க. அதை கேட்கறதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "என்ன உன் பையன் ஒன்னும் பெரியவனா?" அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் கேட்குறாங்க. "என் அண்ணனை என்னால ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போக முடியாதா? உன் பையன் என்னமோ அவ்வளோ குதிக்கிறான்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "என்ன எல்லார்கிட்டயும் நல்ல பேர் வாங்குறானா?" அப்படின்றாங்க. "என் பையனுக்கு ஒண்ணும் எல்லார்கிட்டயும் நல்ல பேர் வாங்கணுன்ற அவசியம்லாம் இல்ல. அப்ப பாத்தீங்கன்னா, அண்ணாவ வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போக முடியலன்னா, அண்ணாக்கு என்ன ஆயிருக்கும்னு கொஞ்சமானா நீ யோசிச்சு பார்க்குறியா?" அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க. "என்ன என்ன புள்ள வளர்த்து வச்சிருக்க நீ? என் சொத்த ஆட்டைய போடுறதுக்காக தான் உன் பையன் என் அண்ணங்கிட்ட இந்த மாரி நடிச்சுட்டு இருக்கான்" அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் சொல்றாங்க. அதுக்கு உடனே கோமதி பார்த்தீங்கன்னா, "யாருக்கு வேணும் உன் சொத்து, பணம்? நீ உனக்கு தான் வேணும். அந்த சொத்து பணத்துக்காக தான் நீ எங்கள இந்த மாரி பண்ணிட்டு இருக்க. உன் சொத்து பணத்த நீயே வச்சுக்கோ. எங்களுக்கு பாசம் மனசுங்க மட்டும் போதும்" அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்றாங்க. அப்போ உடனே பார்த்தீங்கன்னா, சக்திவேல பார்த்தீங்கன்னா, கோமதி, "என்ன என் பையன் உன் பையன் மாரி நெனச்சியா? பொறுக்கி வேல. அது மட்டும் இல்ல பெரியப்பன கொலை பண்ண பார்த்துட்டு அடுத்து உன் மேல பழிய போட பார்த்தானே, அந்த மாரி என் பையன் இருக்கான்னு சொல்லிட்டு நீ நெனைக்கிறியா?" அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க. உடனே சக்திவேல் பார்த்தீங்கன்னா கோவப்பட்டு, "என் பையனெல்லாம் பேசுற வேலைலாம் வச்சுக்காத" அப்படின்றாங்க. "என்ன சவுண்டு விடுற? உனக்கு மட்டும் தான் பேச தெரியுமா? என் பையன பத்தி நீ பேசும்போது, உன் பையன பத்தி நான் பேசக்கூடாதா? உன் பையன் ஒரு பொறுக்கி தானே" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "போயிட்டு ஒழுங்கா என்கிட்ட கத்துற வேலைய விட்டுட்டு, போயிட்டு ஒழுங்கா அண்ணாவ பார்த்துக்கிற வேலைய பாரு. இப்ப என்னமோ என்கிட்ட பேச வந்துட்டான் இவன்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கோமதி கிளம்பிடுறாங்க. அப்ப பழனி பார்த்தீங்கன்னா, "என்னண்ணே அண்ணாக்கு உடம்பு முடியலன்னு தானே அக்கா பார்க்க போயிட்டு வராங்க. எதுக்கு நீ அக்கா கிட்ட இப்படி சண்டை போடுற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு உடனே சக்திவேல் பார்த்தீங்கன்னா, "என்னடா இருக்கிறது, சாப்பிடுறது, தூங்குறதெல்லாம் இங்க. விசுவாசத்தெல்லாம் நீ அங்க காட்டுறியா?" அப்படின்றாங்க. "விசுவாசத்தெல்லாம் காட்டலண்ணே, நான் நியாயத்த தான் பேசுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு பழனி சொல்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, கார்த்திகேயன் பார்த்தீங்கன்னா, வண்டி மேல உட்காந்து ஃபோன் பேசிட்டு இருக்காங்க. அப்ப அரசி பார்த்தீங்கன்னா, காலேஜ் போயிட்டு வராங்க. அரசிய பார்த்துட்டு ஃபோன் பேசியிருந்த கார்த்திகேயன் பார்த்தீங்கன்னா, ஃபோன வச்சுட்டு, "ஹாய்ங்க, குட் மார்னிங்" அப்படின்றாங்க. "எங்க காலேஜ் போயிட்டு வரீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆமாங்க, காலேஜ் போயிட்டு அப்படியே ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு வரேங்க" அப்படின்னு சொல்லிட்டு அரசி சொல்றாங்க. "சரி இல்லங்க, நானும் பார்த்தீங்கன்னா, கடைக்கு சரக்கு குடுத்துட்டு அப்படியே சரி சும்மா ஒரு ஃபோன் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வெயிட் பண்ணிருந்தேன். எப்படியாச்சும் உங்கள பார்க்கணும்னு நெனச்சேன். எனக்கு தோணுச்சு. அதே மாரி நான் உங்கள பார்த்துட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "சாப்பிட்டீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு அரசிய கேட்குறாங்க. அரசியும் சாப்பிட்டேன்னு சொல்றாங்க. அதுக்கு கார்த்திகேயன் பார்த்தீங்கன்னா, "ஒரு பேச்சுக்காவது என்ன நீங்க சாப்பிட்டீங்களான்னு சொல்லி கேட்கலாம்ல" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "சரி சாப்பிட்டீங்களா?" அப்படின்றாங்க. "சரி உங்க அப்பா எங்க? ஆளே காணோம். என்ன பண்றாரு?" அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகேயன் கேட்குறாங்க. அதுக்கு உடனே அரசி பார்த்தீங்கன்னா, "உங்க அப்பா என்ன பண்றாங்கன்னு சொல்லியும் நான் ரிட்டர்ன் கேட்கணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்லங்க அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். சரிங்க உங்க அப்பாகிட்ட என்னோட பிசினஸ் விஷயமா ரெக்கமெண்ட் பண்ண சொல்லி கேட்டேனே பண்ணீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அரசி பார்த்தீங்கன்னா, "நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல இந்த பிசினஸ் விஷயமாலாம் என்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன்ல. எதுக்கு நீங்க திரும்ப திரும்ப என்கிட்ட அத பத்தி பேசிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அரசி சொல்றாங்க. "சரிங்க, நீங்க பெரிய பிசினஸ் மேனு அதனால சரி எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு தான் பார்த்தேன்" அப்படின்றாங்க. "சரிங்க இதாங்க ஸ்வீட் இருக்கு. எடுத்துட்டு போய் சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு உங்க வீட்ல சொல்லுங்க. கடைக்கு வேண்டுமா வேணாவான்னு சொல்லிட்டு கேட்டு பாருங்க" அப்படின்றாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் முடியாதுன்றாங்க." "சரிங்க நீங்க சொல்லலனாவே இருக்கட்டும். நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மட்டும் எனக்கு சொல்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறாங்க. அரிசியும் பார்த்தீங்கன்னா வாங்கிக்கிட்டு போறாங்க. இந்த மாரி தான் முடிச்சிருக்காங்க. அடுத்து எந்த மாரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு நம்ம அடுத்து வர எபிசோட்ல பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க.